வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். இந்த ஆண்டுக்கான துப்பாக்கி உரிமங்களை இன்னும் புதுப்பிக்காதவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரை மேலதிக கால அவகாசம் வழங்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான துப்பாக்கி உரிமங்களை புதுப்பிக்க துப்பாக்கி உரிமதாரர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் ஜனவரி 31ஆம் தேதியுடன் முடிவடைந்துள்ளது. அதன்படி துப்பாக்கி கட்டளை சட்டத்தை பிரிவு 22இன் விதிகளின்படி பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு முன் துப்பாக்கி உரிமங்களை புதுப்பிக்காத அனைத்து துப்பாக்கி உரிமையாளர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்படும் புனித சின்னங்கள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கையை வந்தடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை முன்னிட்டு கொழும்பு கங்காரமய விகாரையை சூழவுள்ள பகுதிகளில் விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்த உள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இதன்படி புனித சின்னங்கள் பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும். கண்காட்சி நடைபெறும் நாட்களில் விகாரியை சூழவுள்ள பல வீதிகள் தற்காலிகமாக மூடப்படும் என்பதுடன் கனரக வாகனங்களின் நடமாட்டமும் அந்த பகுதிகளில் மட்டுப்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 26/11/2025ஆம் ஆண்டு முதல் நாட்டில் ஏற்பட்ட பாதகமான வானிலையினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சுரக்ஷா சிசு காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் நிவாரணம் வழங்க இலங்கை காப்பீட்டு கூட்டுத்தாபனம் ஜெனரல் லிமிடெட் ஒப்புக்கொண்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி 2025ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 26ஆம் தேதி முதல் 2025ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 31ஆம் தேதி வரை நடந்த சம்பவங்களுக்காக இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மாணவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்களை இழந்த மாணவர்களுக்கு வருமான வரம்பை பொருட்படுத்தாமல் சலுகைகள் வழங்கப்படும். ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் மேற்கண்ட பேரிடரால் ஏற்பட்ட விபத்துகளால் நேரடியாக ஏற்படும் சிகிச்சை மருந்து கொள்முதல் மற்றும் பரிசோதனை கட்டணங்களுக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும். 2025 11ஆம் மாதம் 1ஆம் தேதி முதல் 2025 11ஆம் மாதம் 26ஆம் தேதி வரை நடந்த நிகழ்வுகளுக்கான சலுகைகளை பெறுவதற்கான உரிமை ஆவணங்கள் பேரிடர் காரணமாக அளிக்கப்பட்டிருந்தால் பாடசாலை அதிபர் மற்றும் கிராம சேவகரின் பரிந்துரையின் பேரில் சலுகைகள் வழங்கப்படும். தனியார் மருத்துவமனைகளில் இருந்து பெறப்பட்ட சிகிச்சைகள் தொடர்பாகவும் வழங்கப்பட்ட ரிசிட்டுகள் அளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நிறுவனத்தால் வழங்கப்பட்ட சான்றளிக்கப்பட்ட ரிசிட்டுகள் அதற்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அரசு மருத்துவமனைகளால் வழங்கப்படும் நோயறிதல் சோதனைகள் சேதமடைந்திருந்தால் நோயாளியின் தகவல்களை கொண்ட அரசு மருத்துவமனையால் வழங்கப்பட்ட மருத்துவ பரிந்துரை கடிதம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். தற்போதுள்ள 90 நாள் காலகட்டத்திற்கு கூடுதலாக 2025 11ஆம் மாதம் 1ஆம் தேதி முதல் 2025 12ஆம் மாதம் 31ஆம் தேதி வரையிலான பேரிடர் சூழ்நிலையின் நேரடி வெளிப்பாட்டின் காரணமாக தாமதமான விண்ணப்பங்கள் மற்றும் காணாமல் போன ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு கூடுதலாக 60 நாள் காலம், அதாவது 150 நாட்கள் வழங்கப்படும். இலங்கை காப்பீட்டு கூட்டுத்தாபனத்தின் அதிகாரிகளுக்கு பேரிடர் சூழ்நிலை காரணமாக ஆவணங்கள் தாமதமாகிவிட்டனவா என்பதை உரிமை கோரலுடன் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் சரிபார்க்க கடினமாக இருக்கும் சந்தர்ப்பங்களில் நிறுவனம் பள்ளி அதிபர் அல்லது கிராம அலுவலர்களிடமிருந்து உறுதிப்படுத்தல் கடிதத்தை கோரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேங்காய் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்த ரணதுங்க தெரிவித்துள்ளார். அந்த வகையில் 2030ஆம் ஆண்டளவில் நாட்டின் தேங்காய் அறுவடையை 4200 மில்லியனாக உயர்த்துவதே தமது இலக்கு என தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் 78வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஒத்திகைகளை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. விசேட போக்குவரத்து திட்டம் குறித்து காவல்துறையினர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுதந்திர தின விழா இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்ற தொனிப்பொருளில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் எதிர்வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் மிகவும் விமர்சையாக நடைபெறவுள்ளன. இந்த விழாவுடன் இணைந்ததாக முன்னெடுக்கப்பட்ட முன்னோடி ஒத்திகை பயிற்சிகள் கடந்த 30ஆம் தேதி ஆரம்பமானதுடன் நேற்றைய தினமும் அந்த ஒத்திகைகள் நடைபெற்றுள்ளது. கடந்த சில நாட்களாக பல்வேறு ஒத்திகைகள் இடம்பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் கவச வாகனங்கள் பங்கேற்று ஒத்திகைகள் நடத்தப்பட்டுள்ளன. பேராதனை பல்கலைக்கழக வளாகத்தில் குளவி தாக்குதலுக்கு உள்ளான 8 மாணவர்கள் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குளவி தாக்குதலுக்கு உள்ளானவர்களில் 6 மாணவர்களும் 2 ஊழியர்களும் அடங்குவதாக பல்கலைக்கழக செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
பல்கலைக்கழக வளாகத்துக்கு முன்னால் உள்ள கலகா சந்திக்கு அருகிலுள்ள பால் கடைக்கு அருகில் குளவி தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. அந்த பகுதியில் குளவிக்கூடு எதுவும் தெரியாதனால் ஏதேனும் குளவிக்கூடு இருந்தால் அவற்றை அகற்ற பல்கலைக்கழக நிர்வாகம் செயல்பட்டு வருவதாகவும் பல்கலைக்கழக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். வவுனியா பூந்தோட்டம் பிரதான வீதியில் இரவு இடம்பெற்ற விபத்தில் 2 பெண்கள் உட்பட 7 பேர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா நகரிலிருந்து பூந்தோட்ட பகுதி நோக்கி வந்து கொண்டிருந்த முச்சக்கர வண்டியும் பூந்தோட்ட பகுதியிலிருந்து நகர் நோக்கி சென்று கொண்டிருந்த மற்றொரு முச்சக்கர வண்டியும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் 2 முச்சக்கர வண்டிகளின் சாரதிகள் உட்பட அதில் பயணம் செய்த 2 பெண்கள் என 7 பேர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்துக்கு சென்ற வவுனியா போக்குவரத்து போலீசார் விபத்து தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வவுனியா நகரிலிருந்து பூந்தோட்டம் செல்லும் குறித்த பிரதான வீதியில் அண்மைய நாட்களாக விபத்து சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் ராணுவ வாகனம் மோதி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மயிலட்டி பகுதியில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தவரை ராணுவ வாகனம் மோதியதில் முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக தெல்லிப்பளை வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராணுவ போலீசார் மற்றும் பலாலி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். களுத்துறையில் அகலவத்தை திரிவான கட்டிய தோட்டப்பகுதியில் காயங்களுடன் வயோதிப பெண்ணின் சடலம் ஒன்று முதலாம் தேதி காலை மீட்கப்பட்டுள்ளதாக களுத்துறை போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவர் திரிவான கட்டிய தோட்டப்பகுதியை சேர்ந்த 74 வயதுடைய வயோதிப பெண் ஆவார். வயோதிப பெண்ணின் மரணத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுத்துறை போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை திருஞான சம்பந்தர் வீதியில் அமைந்துள்ள பாதசாரி கடவையில் நேற்று காலை நபர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீதியில் கிடந்த நபரை பார்த்த பொதுமக்கள் இது தொடர்பில் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து அங்கு விரைந்த திருகோணமலை போலீசார் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குறித்த நபர் விபத்தில் உயிரிழந்துள்ளாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளனர். ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்கு பல விசித்திரமான அனுபவங்கள் ஏற்படுவதுண்டு. இந்நிலையில் சமீபத்தில் வைரலான இந்த வீடியோ பலரையும் அதிர வைத்துள்ளது. ஒரு பெண் உணவு ஆர்டர் செய்துவிட்டு அதை டெலிவரி செய்ய ஒரு சுடுகாட்டுக்குள் வருமாறு அந்த ஊழியரை அழைத்துள்ளார். அந்த ஊழியர் பயந்து போய் உணவை நுழைவு வாயிலேயே பெற்றுக் கொள்ளுமாறு கெஞ்சிய போதும் அந்த பெண் உள்ளே வந்துதான் கொடுக்க வேண்டும் என பிடிவாதம் பிடித்துள்ளார். இதனால் மிகுந்த சங்கடத்துக்குள்ளான அந்த ஊழியர் இறுதியில் அந்த ஓர்டரை ரத்து செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பியதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் நிலையில் பலரும் அந்த பெண்ணின் செயலை விமர்சித்து வருகின்றனர். அதேவேளை ஆன்லைன் உணவு டெலிவரி செய்த அந்த பெண் தனது நண்பர்களுடன் சுடுகாட்டில் பார்ட்டி செய்து கொண்டிருப்பதாகவும் போனில் பேசியது காண்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.